வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் ரசம். ரசம் பொதுவாக பார்க்க விஷம் மாதிரி இருந்தாலும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு 6-7 பல் போட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க. தோல் உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. எலுமிச்சம் பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அது சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சு அது சீக்கிரமாக கரையும். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கங்க. பெரிய தக்காளி இருந்தால் 2 எடுத்துங்க. அது நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. வெந்தயம், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகா 4-5, கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு. அதுக்கப்புறம் முன்னாடி அரைச்சி வச்சது சீரகம், மிளகு, பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காஞ்ச பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம், நீங்கள் கம்மியாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்குங்க. அடுத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. வெந்தயத்தை சேர்த்துக்குங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம புழிஞ்சு வச்சிருந்த தக்காளியை இதில் சேர்த்துக்குங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த சீரகம், பூண்டு, மிளகுத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்குங்க. அடுத்து மஞ்சள் தூளை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்தா மட்டும் பத்தாது, நல்லா கலக்கி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணியை தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ அழகான ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கள் சேனலில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.